சென்னை மயிலாப்பூரில் பள்ளி மாணவர் உட்பட 3 பேருக்கு அரிவாள் வெட்டு விழுந்திருக்கிறது. முன்விரோதம் காரணமாக நண்பர்களுக்குள் மோதல் ஏற்பட்டிருக்கிறது. கடந்த 1 மாதத்திற்கு முன்பு ஆந்திராவில் தகராறு ஏற்பட்ட நிலையில் தற்பொழுது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சாலமன் விவரிக்க கேட்போம். சாலமன், இந்த சம்பவம் பற்றிய முழு பின்னணி என்ன? கடந்த 1 மாசத்துக்கு முன்னாடியே ஆந்திராவில் தகராறு ஏற்பட்டிருக்கு. அதோடைய தொடர்ச்சி தான் இப்ப நடந்திருக்கக்கூடிய தாக்குதல்னு புரிஞ்சுக்கணுமா? முழு விவரங்கள். சென்னை மயிலாப்பூர்ல முன்விரோதம் காரணமாக பள்ளி மாணவர் உட்பட 3 பேருக்கு அரிவாள் வெட்டு சம்பவம் விழுந்திருக்கிறது. இது அந்த பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக மயிலாப்பூர் போலீசார் அந்த அடிப்பட்ட 3 நபர்களையும் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டு தற்போது முதற்கட்ட விசாரணையை துவங்கியிருக்கிறார்கள். இந்த நண்பர்களுக்குள்ள இந்த ஏற்பட்ட தகராறு காரணமாகத்தான் இந்த அரிவாள் வெட்டு சம்பவம் நடந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக இந்த அரிவாள் வெட்டு ஏற்படுத்திய மைத்ரேன் மற்றும் ஒருவர் என மொத்தம் 2 நபர்களை மயிலாப்பூர் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில அனைவருமே நண்பர்கள் என்பது தெரிய வந்திருக்கிறது. கடந்த 1 மாதத்திற்கு முன்னதாக கும்பலாக சேர்ந்து ஒரு 15க்கும் மேற்பட்ட நபர்கள் ஒன்றாக சேர்ந்து இவர்கள் ஆந்திராவில் இருக்கக்கூடிய தடா பகுதிக்கு சென்று ஃபால்ஸ்ல இவர்கள் குளிப்பதற்காக சென்றிருக்கிறார்கள். அப்போது அந்த தடா ஃபால்ஸை முடிந்த பின்பு வரும் வழியில ஒரு ஓட்டல்ல அனைவரும் சாப்பிட்டுள்ளனர். அப்போது அந்த ஓட்டல் உரிமையாளர்களுக்கும் ஊழியர்களுக்கும் மற்றும் இவருக்கும் இடையே ஒரு சிறிய தகராறு ஏற்பட்டிருக்கிறது. அப்போது கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் தடுக்காததாலதான் மைத்ரன் மற்றும் ஹரிஷ் ஆகியோருக்கு இடையே தாக்குதல் ஏற்பட்டு அப்போதே அந்த கும்பலாக சேர்ந்து அனைவரும் மோதல் ஏற்பட்டிருக்கிறது. இதன் முன்விரோதம் காரணமாகத்தான் தற்போது மைத்ரன் மற்றும் ஹரிஷ் ஆகியோர் சேர்ந்து இந்த 3 பேரையும் வெட்டியிருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. நேற்று சமரசம் பேசுவதற்காக அழைத்து வந்த போது தான் இந்த கத்தியால் கொண்டு வந்து இந்த இருவரும் சேர்ந்து 3 நபர்களை வெட்டிவிட்டு தப்பியோடி இருக்கிறார்கள். இந்த 2 நபர்களும் தற்போது கைது செய்யப்பட்டு மயிலாப்பூர் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அடிப்பட்ட 3 நபர்களும் நன்றாக இருப்பதாக மருத்துவர்கள் தரப்புல ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டது. தகவல்களுக்கு நன்றி சாலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.